மாமா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காரு. போடா கும்னு. மாப்பிள்ள வாங்கடா, வாங்க வந்து உட்காரு வாங்க. ஆமா 90ல வெளிநாடுலாம் போயிட்டு வந்து ஊர்ல கெத்து காமிச்சிட்டு இருக்க. அதான் அப்படிதான் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, அந்த மாப்பிள்ள எதுவும் பேசவே மாட்டேங்கிறான். அது ஒண்ணுலாம் மாமா, வெளிநாடு போயிட்டு தான் நம்பவே மாட்டேன்றான். மாப்பிள்ள இத்தனை பொருள் வெளிநாட்டுல இருந்து வேண்டியது வந்துச்சா, இதெல்லாம் உடம்பு நம்பிக்கை இல்லை உனக்கு? இந்த பொருள்ல எங்க ஊர் சந்தையிலே கிடைக்கும். எல்லாரும் வெளிநாடாமா, வெளிநாடு. அவன் நடக்கிறான், நீ சாக்லேட் எடுவாமா. இதான் மாப்பிள்ள சாக்லேட்டு. நான் வெளிநாடு போனது உனக்கு எப்படி நம்ப வைக்கிறது? மாப்பிள்ள பாரு, வெளிநாட்டாச்சு இப்பனாச்சும் நம்புறே இல்லையாடா? இதெல்லாம் காமிச்சா நம்பிடுவோமா? கம்முன்னு போங்க. அது ஆபியம் மணியா போய் விளாடலாம், பசங்க கூப்பிடு, ஐஸ் பாய் விளாடலாம், எல்லாத்தையும் கூப்பிடு. இந்த பாஸ்போர்ட் பார்த்து நம்புறே இல்லையாடா? இதெல்லாம் பார்த்தாரா நம்ம கம்முன்னு போகல, சும்மா நீன்னு. மாப்பிள்ள இப்படியாச்சும் மாமா மாதிரி ஃபாரின் போய் நல்லா சம்பாரிச்சு மாமா மாதிரி கெத்தா இருக்கும்டா. அப்பா சாமி, டேய் அவர் புராணத்தை தயவு செஞ்சு பாடாதாரான்னு ஆல்ரெடி செம்ம தலைவலியில இருக்கும்டா. மாப்பிளாச்சே. அம்மா தலைவலிக்குதான் மாமா. இதான் மாப்பிள்ள தையலாம். யோ, நீ வெளிநாடு போனது உண்மைதான் போல. பாஸ்போர்ட் வாட்ச் பார்த்து நம்பாதவன் இந்த தைலத்தை பார்த்து நம்புறியா? நீ கலர் கலரா சொக்கா போட்டு வந்தாலும் ஊர் நம்பாது. தைலம் வாங்கிட்டு வந்தாதான் ஊர் நம்பும்.